குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி இந்த வருடம் நடக்கு. சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகுது. இந்த சனி பயிற்சி ரிஷபராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவான் இதற்கு முன்பு 10ஆம் இடத்துல இருந்தார். 10ஆம் இடமும் உங்களுக்கு தவறான ஒரு இடம் கிடையாது. உங்களுடைய ராசிக்கு அவர் தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9 10க்கு அதிபதிங்க. அவர் போய் 10ஆம் இடத்துல இது நாள் வரைக்கும் இருந்தார். 10ஆம் இடத்துல பலமாக இருந்தார். உங்களுடைய 10ஆம் அதிபதி பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரிஷபத்துக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, இந்த சனி இப்போ 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரே, 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனால் அதுவாவது நல்லா இருக்குமானா கண்டிப்பாக ரிஷபத்திற்கு அது பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். ரிஷபத்திற்கு சனி 11ஆம் இடத்துல இருக்கிறது பாசிட்டிவான விஷயந்தான். சனி 11ல் இருந்தால் எல்லாமே நல்லதாகவே நடந்துடுமா அப்படின்னு கேட்டால், சனியினுடைய பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சனியினுடைய பார்வை என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சனி தான் நின்ற ராசியிலிருந்து 3, 7, 11ஆம் 10ஆம் பாவத்தை பார்க்கும். 3, 7, 10 அப்படி பார்க்கும்போது சனி 11ஆம் இடத்துல இருந்தால் உங்களுடைய ராசியவே பார்ப்பார். ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பார். ஸோ இந்த 3 ஸ்தானங்களை சனி பார்க்கிறாரு. இந்த அஷ்டமஸ்தானத்திற்கு இந்த வருடத்தில் குருவினுடைய பார்வையும் கிடைக்குது. ஆனால் சனி அங்கே இருந்தார் அப்படின்னா, அதாவது ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா 2 வருஷம் அங்கே தான் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. இப்போ சனி 2.5 வருஷம் உங்களுடைய ராசியும் 5ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்குவார். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. லாபச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ரிஷபத்திற்கு இருக்கு. அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்குண்டான பலாபலனை அந்த சனி தர தயாராகிட்டார். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ சனி 11ஆம் இடத்துல இருந்தால் என்னென்னவெல்லாம் நடக்கும் வரக்கூடிய 2.5 வருஷத்தில் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, முதல்ல 11ஆம் இடம் அப்படிங்கிறது இதற்கு முன்பு நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்குண்டான ஒரு வடிகாலா இது இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. 9ஆம் அதிபதி 11ல். அது எப்படி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய செல்வாக்கை, உங்களுடைய ஆளுமையை, உங்களுடைய அதிகாரத்தை, உங்களுடைய பொறுப்புகளை சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக முடித்து கொள்ளக்கூடிய வேலையை அந்த சனி பகவான் செய்வார். இரண்டாவதா, இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை உங்களுக்கு வெற்றிகரமாக மாற்றி தருமாறு அந்த சனி பகவான் உத்தரவிடுவார். ஸோ இது 2 இருக்கு. எல்லா வகையிலையும் நல்லது தான் 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா இங்கே பாருங்க, சனிக்கு ராகுவோட தொடர்போ அல்லது கேதுவோட தொடர்போ கிடையாது. குருவோட தொடர்பு இல்லை. குருவினுடைய பார்வை சனிக்கு கிடைக்கல. ஆனால் 2026 பயிற்சி ஆகும் இல்லையா குரு, அப்போ குருவோட பார்வை சனிக்கு கிடைக்கும். உச்ச குருவினுடைய பார்வை கிடைக்கும். ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஓகே, நிறைய ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் சேஞ்சஸ் உண்டாகும். இது வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, பார்ட்னர் போட்டு தொழில் செய்யலை அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில் செஞ்சால் என்ன அப்படிங்கிறத மனசுக்குள்ளே கொண்டு வந்துடும். இல்லை, ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப் இருந்துட்டு இருக்குது, அந்த பார்ட்னர்ஷிப்பில் சரியான ஒரு வளர்ச்சி இல்லை, நீங்கள் சொல்கிறத உங்கள் பார்ட்னர் புரிஞ்சுக்கிறதுக்கு கூட முற்படலை அப்படின்னா, இப்போது அந்த பார்ட்னர் உங்களை விட்டு போயிடுவாங்க. நீங்கள் அவங்கள விட்டு விலகி வந்துடுவீங்க. உங்களுடைய வளர்ச்சி முக்கியம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவங்கள விட்டு விலகி வந்துடுவீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய வளர்ச்சியும் நல்ல நிலையில் இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, ரிஷப ராசியை இப்போ யாரெல்லாம் ஒதுக்குறீங்களோ அவங்கெல்லாம் பின்னாருக்கெல்லாம் வருத்தப்பட போகிறீங்க அப்படிங்கிறது சொல்லுது.
அதே சமயத்தில் நண்பர்கள் மூலமாகவும் பாலிய உறவுகள் மூலமாகவும் அதே போல் சித்தப்பா மூத்த சகோதரம் இது போன்ற உறவுகள் மூலமாகவும் பொருளாதார ரீதியான உதவிகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு சனி உத்தரவாதம் தராரு. உடல் ரீதியாக நிறைய தொந்தரவுகள் இருந்துட்டு இருக்கும் ரிஷபத்திற்கு. 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் சனி இருந்தார் இல்லையா, உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருந்திருக்கும். 4ஆம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை இருந்ததுனால இப்போ அந்த உடல் தொந்தரவுகளுக்கு டாட்டா குட் பை சொல்லிடலாம். ஏன்னா எவ்வளவு வயதான நபராக இருந்தாலும் சரி, உடல்ல இதற்கு முன்பாக இருந்த அந்த நோய் தொந்தரவுகள் எல்லாமே படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான வேலையை தான் நடக்குமே தவிர மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகாது அப்படிங்கிறத சொல்லுது. நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டம் பதவி உயர்வு கிடைக்கும். வேலை தொழிலில் ஒரு இவர் தான் எம்ப்ளாயி ஆஃப் த இயர், எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவீங்க. தொழிலில் நல்ல வருமானத்தை பார்க்க முடியும். நிலையான வருமானம், ரொம்ப ஒவ்வொன்று லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பெரிய லாபம் கிடைக்காட்டியும் நிலையான லாபம். இந்த மாதம் 2 லட்ச ரூபாய் லாபம், அதே ஒரு 10 மாதத்துக்கு நீடிக்கும். சரிங்களா. இந்த ராகு கொடுக்குற மாதிரி ஒரே மாதத்தில் 20 லட்சத்துக்கு கொடுத்து போட்டு மொத்தம் 9 மாதத்துக்கு வச்சு செய்யும் ராகு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நிலையான லாபம், நிலையான வருமானம், அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய செயல்கள், இவை அனைத்தும் சனியால் உங்களுக்கு நடக்கும். அதே போல் உங்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல யாரெல்லாம் பெரிய மனிதர்களோ, யாரெல்லாம் நல்ல தகுதி வாய்ந்த ஒரு நல்ல பதவியில் நல்ல போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய நபர்களோ, அவர்களினுடைய நட்பு உங்களுக்கு கட்டாயம் இந்த காலகட்டம் உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லுது. இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா. அதாவது ஒரு கான்டாக்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா மனுஷனுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நல்ல நபர்களை பழகிக்குவோம். நல்ல பதவியில் நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட ஒரு கான்டாக்ட் உருவாகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதுவும் இந்த காலகட்டம் கிடைக்கும். அதே போல் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம், இதுவரைக்கும் மறுக்கப்பட்ட அங்கீகாரங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லா விதத்துலையும் நன்மையவே கொடுக்குறார். நெகட்டிவாக எதுவும் சொல்லலாம். ரிஷப ராசிக்கு நல்லதை செய்ய ஒரு கிரகம் இருக்குன்னா அது சனி தான். 2ஆவதா புதன். சனி பகவான் தான் இயற்கையிலேயே தர்ம கர்மாதிபதியாக வரக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். அது ரிஷப லக்னத்திற்கு ரிஷபராசிக்கு மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்கும். அது சனியால் மட்டும்தான். அப்படிப்பட்ட சனி 11 போய் உட்காரும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த வருடம், அதாவது சனி பயிற்சியினால் நல்ல பலனை அடையக்கூடிய ராசிகளில் முதன்மையான ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷபம் மட்டும்தான். ஸோ அந்த அளவுக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம். பொதுவாகவே சனி 11 இருந்தால் பாதிப்பு குறைச்சிக்குவார். ஆனால் இங்கே 9 வத்துக்குடையவராய் தர்ம கர்மாதிபதியாகி 11 போய் உட்கார்றாரு அப்படிங்கும்போது எல்லா விதத்துலேயும் நன்மை தான். ஓகே, பாருங்க. அடுத்ததாக பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 9 10க்கு அதிபதியான சனி 11ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியவே பார்க்குறாருங்க. இங்கே என்னென்னவெல்லாம் கனெக்ட் ஆகுது? 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், ராசி, 4 பாவமும் கனெக்ட் ஆகுது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு தனித்துவமான ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு புகழையும் அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருது. ரிஷபராசி நீங்கள் இப்படி தான், உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி கொடுத்துருது. அதே போல் இதற்கு முன்பு நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம். இதற்கு மேல் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் உண்டானதாகவும் உங்களுக்கும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதாவது நீங்கள் சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு வேற ஒரு ஆளாக தெரிவிங்க சமூகத்திற்கு, ஒரு மறுபிறவி எடுத்தார் போல அப்படின்னே சொல்லிடலாம். அந்த மாதிரியான நிறைய நல்ல மாற்றங்களை இந்த சனியினுடைய பார்வை உங்களுக்கு ஏற்படுத்தி தருது அப்படிங்கிறத சொல்லு. இது வரைக்கும் என்னென்னவெல்லாம் நெகட்டிவான குணநலங்கள் இருந்ததோ அதெல்லாம் மாறுது, நல்ல குணநலங்கள் உண்டாகும். நிறைய நண்பர்களுக்கு, அதாவது சனியினுடைய பார்வை கிடைக்கிறது, 9ஆம் அதிபதியினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கும்போது நிறைய நண்பர்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சியோ, அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதோ, மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, உங்களுடைய திறமைக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கிறது, வேலையில் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டை செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தர்றது, வேலையில் ஒரு சுயதொழில் நல்ல லாபத்தை கொடுக்கறது,
இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். இதற்கு முன்பு உங்ககிட்ட இருந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் நீங்கி நல்ல குணநலன்களை வளர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகளை சொல்லுது. நிறைய நண்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரமான பல விஷயங்கள் நடக்க போகுது. என்னென்ன அப்படின்னா, முதல்ல திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், தொழில் அமையாதவங்களுக்கு தொழில், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, குழந்தை கிடைக்காதவங்களுக்கு குழந்தை பாக்கி 9 கூடியவர் பார்க்குறாரு இல்லையா? ஸோ இது எல்லாமே அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சனி 11ஆம் இடத்துல இருந்தது ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்ல மிகையாகாது. அப்போ இந்த 2.5 வருஷ காலம் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் நடக்காமல் இருக்கோ அந்த விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் எடுக்கலாம். தாராளமாக உறுதியாக அது நடந்தேறும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கண்டிப்பாக வேலை இல்லைன்னா வேலை, திருமணம், குழந்தை, வீடு, நிலம், சொத்து, சுகம் என்ன இல்லையோ அதுக்குண்டான முயற்சி நீங்கள் எடுக்கும்போது அது கட்டாயம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் தான் அதிகமே தவிர தப்பி போகாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, நிறைய பேர்த்துக்கு இருக்கிற இடத்த விட்டு வெளியில் வீடு மாறி இருக்கிறது, இடம் மாறி இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் சொல்லுது. தந்தை வழியில் ஒரு கர்மகாரியத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. சப்போஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியில் ஒரு கர்மகாரியம் சந்திக்கிறதுக்குண்டான ஒரு சூழல் உண்டு, ஏற்பட போகுது அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, இப்போது அந்த சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு கிடைக்கும் பாருங்க. 5ஆம் இடத்துக்கு கிடைக்கும்போது கர்ம புத்திரம் அப்படிங்கிறது கிடைக்கும். கொல்லி போட வாரிசு வேணும்னு சொல்கிறாங்க இல்லையா? கொல்லி போடுறதுக்கு யார் போடுவா? ஆண் வாரிசு தான் கொல்லி போடும் இல்லையா? அப்போ கொல்லி போட வாரிசு வேணுங்கும் போது கர்ம புத்திரம் உண்டாகிறதுக்குண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி சொல்லுது. அதே போல் குழந்தைகளுமே நல்ல படிப்பாங்க, அவங்ககிட்ட ஒரு தனித்தன்மை தென்படும், படிப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய வேலைகளை அவங்களே செய்யறதுக்கு பழக்கிக்கிங்க இந்த காலகட்டத்தில். இப்போ வளையலைன்னா எப்பவும் வளையாது உங்கள் குழந்தை. இப்போ என்ன விஷயங்களை கற்றுக்குதோ, எது சரி எது தப்பு, வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ என்ன கற்றுக்குறாங்களோ அதுதான் லைஃப் லாங் அவங்களுக்கு நீடிக்க போகுது. ஆள் மனசில் பதியக்கூடிய விஷயங்களாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போது நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க. அப்போ குழந்தைங்களுக்கு என்னென்னா வெறும் படிப்பு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஸ்விம்மிங்கோ, சங்கீதமோ, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்குள்ள முயற்சிகள் சும்மா நுழைச்சி மட்டும் விடுங்க, குழந்தைங்க வந்துடுவாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அப்படி அவங்களுடைய விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு என்ன வழியோ, கற்றுக்க வைக்கிறதுக்கு என்ன வழியோ, அவங்க திறமையை வளர்க்குறதுக்கு என்ன வழியோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக டெவலப் ஆகி வந்துடுவாங்க. அதே போல் 5ஆம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை இருக்கும்போது அவர் 10 கூடியவர் இல்லையா? சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தனித்திறமை தொழில் சார்ந்த விஷயங்கள்லையோ வேலையிலையோ கட்டாயம் வெளிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அப்போது இந்த விஷயம் என்ன செய்யுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நல்லா வேலை செஞ்ச என்ன கிடைக்குங்க? இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல ஒரு போஸ்டிங்கில் போய் உட்கார வைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை, எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கூட இது கொடுக்கலாம் மேபி. ஓகே, உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய, உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தான் உங்களை சுற்றி இருக்க போகிறாங்க இந்த காலகட்டம். நிறைய நபர்களுக்கு பூர்வீக வீடுகளுக்கு போயிட்டு வருவீங்க, பூர்வீக இடத்துக்கு போயிட்டு வருவீங்க, குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. குலதெய்வ வழிபாடு நிறைய பேர் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளையும் சொல்லுது. இது எல்லாத்தையும் சொல்லி போட்டு கடைசியில் அந்த சனியினுடைய பார்வை 9 10க்கு அதிபதி 11ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு பாருங்க. நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குதுன்னு நினச்சிட்டு சட்டத்திற்கு புறம்பாக எந்த காரியம் செய்தாலும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, சட்டத்துக்கு புறம்பாக, தெய்வத்திற்கு புறம்பாக, தர்மம் தவறி எந்த காரியம் செய்தாலும் அது கட்டாய தண்டனையை உங்களுக்கு தந்தே தீரும். சனியினுடைய கர்ம பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக அதுக்குண்டான தண்டனை உண்டு. கெட்டது செஞ்சீங்கன்னா தண்டனை இந்த காலகட்டம் அனுபவிப்பீங்க உறுதியாக.
சரிங்களா? ஒரு பதவி கிடைச்சிட்டு பதவியை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, பதவி இழப்பு ஏற்படும். 8ஆம் இடம் பதவி இழப்பு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொடுக்கறது கொடுத்துருவாரு, அதில் நீங்கள் கடமையே கண்ணு அப்படின்னு நினச்சிட்டு தெளிவாக செயல்படணும். அங்கே போயிட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, தர்மத்துக்கு புறமாக செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை பிடுங்கப்படும். 10 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தி விட்டுருவார், அவ்வளோதான். ஓவர் ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லீகலாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா புரிஞ்சுக்குங்க. ஸோ இதுதான் அந்த சனியினுடைய நகர்வால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறது. 99% எனக்கு தெரிஞ்ச நன்மை தான். இங்கே ஓவராக ஆசைப்படாமல் மட்டும் இருந்தால் போதும். இதே உங்களுடைய சுய ஜாதகத்தில் மீன ராசியில் குருவோ சுக்கிரனோ இருந்ததுன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்களில் இன்னும் கூடுதல் பலன் நடக்க போகுது. செவ்வாய், ராகு, கேது, ஈவன் சனி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய், ராகு, கேது, புதன் இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனம் வேணும். புதன் கூட பிரச்சனை இல்லை, செவ்வாய், ராகு, கேது இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இத்தனை விஷயங்கள் நன்மைகள் நடந்தாலும் பிரச்சனைகளோடு தான் அந்த நன்மைகள் நடக்கும், புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனியினுடைய தசாபுத்தி அந்தரம் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இன்னும் நான் சொன்ன விஷயங்களில் கூடுதல் பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொதுவான பரிகாரம் சனி பயிற்சிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காவல் தெய்வ வழிபாடு, கருப்பண்ணசாமி வழிபாடு. நீங்கள் என்ன சார் பண்ணணும், ரிஷபராசி என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைரவர் வழிபாடு செய்துட்டு வரணும், சரிங்களா? இல்லைன்னா கரி வரதராஜ பெருமாள் சொல்லுவோம், கரி வரதராஜ பெருமாள் அவங்கள வழிபாடு செய்துட்டு வரணும். 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. நீங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணுங்க. நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.